வணக்கம். கால்சியம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, என்னென்ன அறிகுறிகள், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பாலில் தான் அதிக கால்சியம் நம்ம நினச்சிட்ருக்கோம். பால் இல்லாமல் வேறு என்னென்ன உணவுப் பொருட்களில் கால்சியம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். கால்சியம் எதுக்கெல்லாம் முக்கியங்கிறத பாருங்கள். பற்களுக்கு, எலும்புகளுக்கு, தசைகளுக்கு, நரம்பு, ஹார்ட்டுக்கு, பிளட் கிளாட் ஆகாமல், அதாவது ரத்தம் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் கால்சியம் ரொம்ப முக்கியம். நமது உடம்புல கால்சியம் குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒன்றும் இல்லைங்க. தோள்பட்டையில் வலி ஏற்படலாம், முதுகு வலி, நமக்கு உட்கார்ந்து எந்திக்கும் போது நம்மளோட எலும்பு உடையிற மாதிரியான சவுண்டு, பல் சொத்தை, விரல் நகத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குதிங்கால் வலி, இந்த மாதிரி இருந்தாலாம் கண்டிப்பாக கால்சியம் குறைபாடு தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, சோர்வாக இருக்கிறது, படுத்தாலும் தூக்கம் வராதது, இதுவும் கால்சியம் குறைபாடோட அறிகுறி தான். எலும்புகளை எப்படி வலுவாக்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது பால் தாங்க. இப்போ பாலில் சுத்தமான பால் கிடைக்கிறதில்ல. கால்சியம் குறைபாடு இருக்குது. அதுக்காக அது பாலை நீங்கள் குடிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. பாலில் அந்தளவுக்கு கால்சியம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற 5 உணவுகளில் கண்டிப்பாக பாலை விட 8 மடங்கு அதிகமாக கால்சியம் இருக்குது. மாத்திரை மருந்து இல்லாமல் உணவு மூலமாகவே எலும்பை வலிமை பெறுறது எப்படி? முதல்ல 5வது பார்க்க போகிறது சுண்ணாம்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, இதை நீங்கள் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் கூட நினைப்பீங்க, ஒரு பிஞ்சு சுண்ணாம்பில் இவ்வளோ கால்சியம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு போட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க. ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். அதே மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருந்தாலும் மதியான வேலையில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கால்சியம் அதிகரிக்கும். 4வது பார்க்க போகிறது எள்ளு. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி, கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, ஆனால் உணவில் இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெத்தலை பாக்கு சேர்க்காட்டாலும் பரவாயில்ல, எள்ளை உணவில் எப்போவுமே சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மில்கில், அதாவது 100 ml மில்கில் 125 mg கால்சியம் இருக்குது. அதே 100 கிராம் எள்ளில் உங்களுக்கு 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. பார்த்திங்கன்னா 8 மடங்கு அதிகமாக இருக்குது. இதில் எள்ளில் மெக்னீஷியம், சிங்க், எல்லா தாதுகளும் அதில் இருக்குங்க. ஸோ எள்ளை வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி, கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது நம்மளுடைய எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பர்ஃபியாக செஞ்சு சாப்பிட்லாம். எள்ளு உருண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. எள்ளு உருண்டை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப, அது 40 வயசு ஆனவங்கன்னா எலும்பு தேய்மானம்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எள்ளை உணவில் எடுத்துக்கோங்க. இது நம்மளுடைய உடம்பை வலிமையாக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லெண்ணெய். அது நீங்கள் கோல்டு ப்ரெஸ் நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லதுங்க. அதை நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. 3வது நம்ம பார்க்க போகிறது கொள்ளு. கொள்ளில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, கொள்ளு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் பாருங்கள், 100 கிராம் கொள்ளில் 300 கிராம் கால்சியம் இருக்குங்க. பயிரில், பருப்பில், எல்லா பருப்புலையும் விட அதிக கால்சியம் இந்த கொள்ளில் தான் இருக்குது. இந்த கொள்ளை நீங்கள் எடுத்துக்கிட்டனாலே கால்சியம் குறைபாடு நம்மளை விட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கலாம், ஓகே நம்ம நிறைய கால்சியம் எடுத்துட்டா கிட்னி ஸ்டோன் வரும்னு. கண்டிப்பாக இல்லைங்க. எல்லாத்துலேயுமே பாருங்கள், ராஜ்மான்னு ஒரு பயிர் இருக்குது இல்லையா, அதில் பாருங்கள் 270 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்குது. கொண்டைக்கடலையில் 220 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்குது. கருப்பு உளுந்தில் 140 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பயிருங்களெல்லாம் விட கொள்ளில் அதிக கால்சியம் இருக்குது. ஸோ அதையும் தவறாமல் எடுத்துக்கோங்க. அதை பார்க்க போகிறது ராகி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கேப்பை. ஸோ கேப்பையில் பாருங்கள், நம்மளுடைய ரைஸு, கோதுமை அதெல்லாம் விட ஜாஸ்தி 100 கிராம் ராகியில் 330 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. அதே மாதிரி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, தானிய அரிசி, சாமை, வரகு, குலசாமை, குதிரைவலி, திணை, இதிலெல்லாம் விட ராகியில் தான் நிறைய கால்சியம் இருக்குது. ராகியில் நன்மைகள் பார்த்திங்கன்னா, இரும்பு சத்து இருக்குது. ஹீமோக்ளோபினை
அதிகரிக்கும். நம்ம ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேப்பை வந்து ரொம்ப உதவி செய்யுது. தயவு செஞ்சு சாப்பாட்டில் கேப்பையை வாரத்தில் ஒரு நாள் தவறாமல் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருமே முந்தைய காலத்து உணவுப்படி தான் எடுத்துக்கிறோம். முன்னோர்கள்லாம் சாப்பிட்டதை தான் இப்போ எல்லாருமே வழக்கத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ கேப்பையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, எடுத்துக்கோங்க. கேப்பையில் பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசியமும் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுடைய பிளட் ப்ரெஷரை வந்து நார்மல் ஆக்குது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ராகியை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ தவறாமல் இதையும் மாதத்தில் அல்லது வாரத்தில் உங்களுக்கு எப்படி பிரியமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் கூலாக செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தோசையா, இட்லியா, இடியாப்பமா எதுவானாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ராகி மால்ட்டு, கூழ் இதெல்லாம் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். சுகர் இருக்கிறவங்க வந்து தோசையாக செஞ்சு சாப்பிடுங்க, கூழ் சாப்பிடாதீங்க. நம்பர் 1 வந்து தண்டுக்கீரை விதைகள். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மார்க்கெட்லேயே அவைலபிளாக கிடைக்குதுங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த தண்டுக்கீரை விதைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டுக்கீரை இருக்கு இல்லையா, அதோட விதைகள் தான். இதில் 340 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது 100 கிராம்லேயே. ஸோ இந்த தண்டுக்கீரையில் மட்டும் இல்லைங்க, அதோட விதைகளில் மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து அந்த அமர்நாத்ங்கிற பேர் தான் தெரியும் ஆங்கிலத்தில். நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தண்டுக்கீரை விதைகள்னே கிடைக்கிது. அதை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம். இல்லை தண்டுக்கீரை கூட சாப்பிட்லாம், உடல் எடையை குறைக்கும். அதுக்காக மில்க் வந்து குடிக்கக்கூடாதுங்கிறது இல்லை. மில்க்கும் ப்ரைமரி சோர்ஸ் தான் கால்சியம்க்கு. பட் அதை தாண்டி நம்மளுடைய இப்போ நம்ம சொன்ன இல்லையா, சுண்ணாம்பு, எள்ளு, கொள்ளு, ராகி, தண்டுக்கீரை விதைகள் இது எல்லாத்தையுமே உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.